இயற்கை விவசாயத்தில் செடிங்கள்லாம் நல்லா தழைச்சி வளர்கிறதுக்கு பயிர் ஊக்கிகள்லாம் அதிகமாக பயன்படுத்துவாங்க. இயற்கையான பயிர் ஊக்கிகள் அதில் முக்கியமானது மீன் அமிலம். மீன் கழிவுகளெல்லாம் பயன்படுத்தி தயாரிக்கப்படுறது தான் இந்த மீன் அமிலம். இதில் அமினோ அமிலங்களும் நைட்ரஜன் சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால சிறந்த பயிர் வளர்ச்சி ஊக்கியாக செயல்படுது. மீனில் இருக்கிற புரத சத்தை நுண்ணுயிர்கள்லாம் நல்லா சாப்பிட்டு அமினோ அமிலங்களாக பிரித்து கொடுக்குது. அந்த மாதிரி உருவாக்குறது தான் இந்த மீன் அமிலம். இந்த அமினோ அமிலங்களில் நைட்ரஜன் சத்து, அதாவது தழைச்சத்து அதிகமாக இருக்குது. இதனால் பயிரெல்லாம் நல்லா பச்சை பிடிச்சி அட்டகாசமாக வளரும். இந்த மீன் அமிலத்தை தயாரிக்கிறத முறை எப்படி, அதை எப்படி பயன்படுத்துறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீட்டு தோட்டம், மாடி தோட்டம்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள்லாம் இந்த வீடியோவில் இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மீன் அமிலம் தயாரிக்கிறதுக்கு மீன் கழிவுகளும் நாட்டு சர்க்கரையும் சம அளவு எடுத்துக்கணும். இப்போ நம்ம 2 கிலோ மீன் கழிவு எடுக்கிறோன்னாக்கா 2 கிலோ நாட்டு சர்க்கரை எடுத்துக்கணும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னாக்கா ஃப்ரீயாகவே மீன் கழிவு கொடுப்பாங்க. ஒரு வாளி கொண்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். அதில் தலைப்பகுதி, குடல் பகுதி அந்த மாதிரி மட்டும் பொறுக்கி எடுத்துக்கிட்டு செதில்லாம் நிறைய இல்லாமல் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. ஒரு சுத்தமான பாட்டில் இல்லைனாக்கா ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர், ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அந்த மாதிரி கண்டெய்னர் எடுத்துக்கிட்டு அதில் லேயராக மீன் கழிவு ஒரு லேயரு, அதே அளவுக்கு ஒரு 1/2 கிலோ மீன் கழிவு போட்டிங்கனாக்கா 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்தடுத்த லேயரு இதே மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு மீன் கழிவு கிடைக்கலனாக்கா சீப்பாக கிடைக்கிற மீன் 100 ரூபாய்க்கு 1 கிலோ, 1 கிலோவுக்கு 1.5 கிலோ 100 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கும். மத்தி மீன் அந்த மாதிரி மீனெல்லாம் வாங்கிட்டு வந்து கூட நம்ம பயன்படுத்தலாம். துண்டு துண்டாக நறுக்கி இதே மாதிரி பயன்படுத்த முடியும். ஒரு லேயராக போட்டுட்டு அப்பப்போ கரண்டி வச்சு நல்லா கலக்கிக்குங்க. இந்த மீன் அமிலம் சிறந்த தாவர வளர்ச்சியை மேம்படுத்துது, மகசூலை அதிகரிக்க உதவுது, பயிர் ஊக்கியாக பயன்படுது, மண்ணில் இருக்கிற ஊட்டச்சத்தை செடிங்கள்லாம் எடுத்துக்கிறதுக்கு ஊக்கப்படுத்துது, ஆரோக்கியமான தாவர வளர்ச்சியை ஆதரிக்குது, வறட்சியான காலங்கள்லேயும் பயிர் நல்லா வளர்கிறதுக்கு உதவுது, பழங்களுடைய மகசூலை, தரம், ஆயுள் இது எல்லாத்தையுமே கூட்டுது, குறைஞ்ச செலவில் நிறைய பயன் தரக்கூடியது. நான் எடுத்த கண்டெய்னரில் எவ்வளோ கொள்ளோன்னு எனக்கு சரியாக கணிக்க முடியல. அதனால் 3 கிலோ அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். ஆனால் எனக்கு 2.5 கிலோ தான் பிடிச்சிது. அதாவது 2.5 கிலோ மீன் கழிவும் 2.5 கிலோ நாட்டு சர்க்கரையை மட்டும்தான் அதில் பிடிச்சிது. உங்கள்கிட்டையும் எவ்வளோ பெரிய கண்டெய்னர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சமப்பங்கில் மீன் கழிவையும் நாட்டு சர்க்கரையும் கலந்துக்குங்க. இதே மாதிரி லேயராக கலந்துட்டு நல்லா முடிஞ்ச வரைக்கும் கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்குங்க. இந்த பாட்டிலை நல்லா டைட்டான மூடியை வச்சு மூடிக்கணும். காற்று போகாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு மெல்லிசான ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மூடியை வச்சு நல்லா டைட் பண்ணுறேன். அந்த மூடியில் ஏற்கனவே ஒரு சின்ன ஓட்டை இருக்குது. அதையும் நான் டேப் வச்சு ஒட்டிடுறேன். வெளி காற்று அதிகமாக அதில் உள்ளே போகக்கூடாது. அதே நேரத்தில் டைரக்ட் சன்லைட்டு படக்கூடாது. நிழலான பகுதியில், கொஞ்சம் இருட்டான பகுதியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி இடத்துல இதை சேஃபாக வச்சிடணும். 21 நாளைக்கு இது அப்படியே ஃபெர்மெண்ட் ஆகும், அதாவது நொதித்தல் பணியெல்லாம் நடக்கும். ஸோ அது வரைக்கும் இதை வைக்கணும். ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது அதுலேருந்து ஒரு வாயு வெளியாகும். அந்த வாயு உள்ளேயே தங்குச்சுனாக்கா பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஒரு மாதிரி உப்புனா மாதிரி ஆகிடும். அது வெடிச்சிருமோன்னு பயப்படுவாங்க ஒரு சிலர். அது வெடிக்காது. உங்களுக்கு அந்த மாதிரி பயம் இருந்ததுனாக்கா ஒரு
4 நாளைக்கு ஒரு தடவை 5 நாளைக்கு ஒரு தடவை அந்த மூடியை மட்டும் திறந்துட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் அதை கலக்கி விடுங்க. இந்த மாதிரி நான் தேதி அதில் ஒட்டி வச்சுருக்கேன். சுற்றி எறும்பெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக சாக் பீஸ் வச்சு கோடு போட்டிருக்கேன். இதே மாதிரி ஒரு 21 நாளைக்கு வச்சுட்டு எடுத்துட்டிங்கனாக்கா அந்த மீன் அமிலம் ரெடி ஆகிடும். இப்போ 21 நாள் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இது இந்த பாட்டில் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக அந்த மீன் அமிலம் தங்கியிருக்கு. அந்த மீன் கழிவுலாம் மேலே இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பழைய பக்கெட்டோ இல்லை ஏதோ ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. முள்ளெல்லாம் கையில் குத்தாமல் இருக்கிறதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு கவர் போட்டுக்கோங்க. ஒரு பிளாஸ்டிக்கு க்ளவுஸ் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இதே மாதிரி அந்த கசடெல்லாம் பிழிஞ்சு எடுத்துருங்க. செடியெல்லாம் பூக்கிற தருணத்தில் இந்த மீன் அமிலத்தை பயன்படுத்தும் போது பூவெல்லாம் நல்லா பூத்து மகரந்த சேர்க்கை நல்லா நடந்து காயெல்லாம் நல்லா காய்க்கும். இந்த மீன் அமிலம் வந்து சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது, பக்க விளைவையும் ஏற்படுத்தாது. இது வந்து சிறந்த பயிர் ஊக்கியாக பயன்படுற அதே நேரத்தில் மிகச்சிறந்த பூச்சி விரட்டியாகவும் பயன்படுது. இதை தெளிக்கும் போது இலையெல்லாம் நல்லா பச்சை பிடிச்சி நல்லா வளரும். இது வந்து காய்கறி செடிங்க, கொடி வகைங்க, பணப்பயிறு, பயறு வகை பயிறு, எண்ணெய் வித்து, மலர் செடிங்க, தானிய பயிறு, இது எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். குறைஞ்சபட்சம் 21 நாளுக்கு அப்புறம் எடுக்கும்போது இதில் எந்த விதமான அந்த மாமிச நாற்றமும் வராது. இது ஒரு விதமான பழம் ஸ்மெல்லு தான் வரும். அதனால் பேட் ஸ்மெல் வரும்னு பயப்பட வேண்டாம். இதை எடுத்து ஒரு தனி கண்டெய்னரில் இந்த மாதிரி அதுவும் அதே மாதிரி நல்லா டைட்டாக மூடி இருக்கிற மாதிரியான கண்டெய்னரில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம 6 மாதம் வரைக்கும் கூட வச்சுருந்து பயன்படுத்தலாம். இது நம்ம எப்போ தயாரித்தோன்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம எப்படி முதல்ல தேதி ஒட்டணுமோ அதே மாதிரி இதுலேயும் தேதி ஒட்டி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து நமக்கு தெரியும் 6 மாதம் வரைக்கும் இதை பயன்படுத்தலாம் அப்படின்றது. மிச்சம் இருக்கிற கசடை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது வந்து அப்படியே மண்ணில் நம்ம தோட்டத்து மண்ணிலேயே புதைச்சி வச்சோன்னாக்கா அது மக்கி திரும்ப சிறந்த உரமாயிடும். அப்படி இல்லைனாக்கா எஞ்சி இருக்கிற அந்த கசடை திரும்பவும் இன்னொரு பாட்டிலில் போட்டு திரும்பவும் அதில் கொஞ்சம் வெல்லம்லாம் போட்டு திரும்பவும் அடுத்த மீன் அமிலம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்திக்க முடியும். அடுத்ததாக இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 3 ml 5 ml வரைக்கும் மீன் அமிலத்தை பயன்படுத்தலாம். அதிகமாக பயன்படுத்த வேண்டாம். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷம்ன்ற மாதிரி அதிகமாக பயன்படுத்தும் போது இலையெல்லாம் சில நேரத்தில் வாடி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது அமிலம் தானே, அதனால் 5 ml மேலே பயன்படுத்த வேண்டாம். இப்போ நான் வந்து 10 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கு 30 ml மட்டும் மீன் அமிலத்தை அதில் ஊற்றுறேன். ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நல்லா ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் மீன் செதில் மாதிரி ஏதாவது நம்மளையும் மீறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் பாதிச்சிடும். அதனால் ஸ்ப்ரே பாட்டிலில் அடைப்பட்டுறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபில்டர் பண்ணி ஊற்றுறது நல்லது. இது மாதிரி ஒரு பழைய ஃபில்டர் ஒன்று இதுக்காகவே வச்சுக்கோங்க. அதில் இதை வடிகட்டி ஊற்றிக்கோங்க. இந்த மீன் அமில கரைசலை தேவைக்கு ஏற்ற மாதிரி வாரம் 1 முறையோ இல்லை 2 முறையோ 3 முறையோ கூட பயன்படுத்தலாம். சொட்டு நீர் பாசனம் மூலமாக தண்ணி ஊற்றுறவங்க கூட இந்த மீன் அமிலத்தை அது மூலமாக வெஞ்சுரி சிஸ்டம் மூலமாக பயன்படுத்தலாம். மீன் அமிலத்தை நம்ம செடிகளில் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதில் காயெல்லாம் ஏதாவது இருந்ததுனாக்கா அதை அறுவடை பண்ணுறதா இருந்தால் அறுவடை பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம், இது வந்து காலையில் அதிகாலையிலையும் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமாவும் தெளிக்கிறது நல்லது. ஏன்னா சூரிய வெளிச்சம், சூரிய ஒளி அதிகமாக இருக்கும்போது இது தெளிச்சிங்கனாக்கா ஈஸியாக ஆவி ஆகிடும். இலையெல்லாம் அதை உறிஞ்சி எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வெப்பத்தில் ஆவி ஆயிடுச்சுன்னா வீணாக போகும். அதனால் அதிகாலை நேரத்துலையோ இல்லைனாக்கா சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமாவோ தெளிக்கிறது நல்லது. இதை இலை வழியாக தான் கொடுக்கணுன்னு கூட அவசியம் இல்லை, வேர் வழியாகவும் கொடுக்கலாம். இப்போ நம்ம தயாரித்த அதே ரேஷியோவில் அந்த திரவத்தை வேர்லையும் நம்ம ஊற்றி விடலாம். வேர் வழியாகவும் மீனமிலத்தை அது எடுத்துக்கும். இலையிலலாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தெளித்து விடுங்க. இந்த மீனமிலம் வந்து சிறந்த வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுறது மட்டும் இல்லாமல் பூச்சி விரட்டியாகவும் பயன்படுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதனால் இதை தாராளமாக நம்ம பயப்படாமல் பயன்படுத்த முடியும். இதே மாதிரி செய்து நீங்களும் உங்கள் தோட்டத்தில் பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கிறதா நினச்சிங்கனாக்கா இந்த லிங்க்கை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் அனுப்புங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். என்னுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா இல்லை இது சம்மந்தமான விமர்சனம் எதனா இருந்ததுனாக்கா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.